Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 205 unit 10 oscillations lesson la irukra example 10.9 da paaka porom. So idhula enna kuduthirukanga appadina rendu springs vandu adoda force of constant kuduthirukanga. Adha spring constant oda value kuduthirukanga 1 newton power minus 1 2 newton power minus 1 appdin solittu adu rendume vandu series la connect aayirukku appdin solitaanga. Calculate the effective spring constant enna appdingiradha namak kekranga. Adu mattum illama and ks and series la connect பண்றோம் இல்லையா, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஓட பற்றி நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டயக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங்கே வந்து நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன் நியூட்டன் பவர் மைனஸ் ஒன், இன்னொன்று வந்து 2 நியூட்டன் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், K1 = 1 நியூட்டன் பவர் மைனஸ் ஒன், K2 = 2 நியூட்டன் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருந்தோம் என்னென்னா அந்த சீரீஸில் இருக்கும்போது எனக்கு என்ன மாதிரியான சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வரும்னா Ks = K1 × K2 / K1 + K2 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வருமா. ஸோ அதனால நான் அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல K1க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், K2க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். / K1 + K2னா 1 + 2 அப்படின்னு வரும். ஸோ 1 × 2 is 2 / 1 + 2 is 3. ஸோ 2/3 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்திருக்குமா. இப்போ 2/3 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.667 அப்படின்றது வருது. இப்போ கேஎஸ் அப்படிங்கிறது கேஎஸ்னா 0.667 வருது. ஓகேவா, அந்த வேல்யூ வந்து இந்த 1 விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கேஎஸ் வந்து இந்த 2 விட கம்மியாக இருக்குது. தேர்ஃபோர் எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து லெஸ்ஸர் தென் K1ஐயும் K2ஐயும் விட எனக்கு எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும்போது அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒன்றா போடும்போது அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட அந்த ஒரு வேல்யூ வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10.10. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 1 நியூட்டன் பவர் மைனஸ் ஒன் 2 நியூட்டன் பவர் மைனஸ் ஒன் ரெண்டுமே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து 1 நியூட்டன் பவர் மைனஸ் ஒன், இது வந்து 2 நியூட்டன் பவர் மைனஸ் ஒன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு K1 K2 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இதுக்கான ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ Kp = K1 + K2 அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ அப்போ Kp = K1 + K2 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா K1ஓட வேல்யூ 1, K2ஓட வேல்யூ 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3. இப்போ 3 அப்படிங்கிறது Kpங்கிறது இந்த K1ஐ விட அதிகமாக இருக்குது. கரெக்டாக K1ஐ விட. அதே மாதிரி இந்த Kp அப்படிங்கிறது K2ஐ விடவும் அதிகமாக இருக்குது. ஸோ த எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் போத் K1ஐ விடையும் K2ஐ விடையும் எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாக தேவை அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அதிகமாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரலாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸாம்பிள் 10.11. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள். இந்த படத்தை பார்த்து நமக்கு புரிஞ்சிட்டாலே போதும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எல்லாமே சேம், அதாவது K1 K2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எல்லா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். முதல்ல K1 ஃபஸ்ட்டு ஏ டயக்ராம் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ K1ம் K2ம் என்ன இருக்குது, பேரலாக எனக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்படி கொடுத்துருந்தா சீரீஸ் கிடையாது, இது ரெண்டுமே வந்து பேரலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ எனக்கு என்ன பண்ணலாம், KU அப்படிங்கிறத ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, அதெல்லாம் என்னதுன்னா K1 + K2. பிகாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேரலாக அரேஞ்ச் ஆகிருந்தால் நான் என்ன செய்யணும்னு பார்த்தோம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணலாம், KU = K1 + K2 அப்படிங்கிறத கொண்டு வரலாம். அதே மாதிரி K3யும் K4ம் கூட எனக்கு பேரலாக தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், KD = இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம் K3 + K4 அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வரும், அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் முதல்ல KU அப்படிங்கிறது இப்படி இருக்கும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மாஸ் இருக்குது, அதுக்கு கீழே வந்து KD அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இப்போ இது ரெண்டுமே வந்து சீரீஸில் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ KU and KD are in சீரீஸ். அப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இது கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலண்ட் இது கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே சீரீஸில் அரேஞ்ச் ஆயிருந்தால் K1 K2 / K1 + K2 அப்படின்றத பார்த்தோம். அப்போ இங்கே KU × KD / KU + KD அப்படின்றது வரும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இது எல்லாமே சேமு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக, அப்போ இந்த இடத்துல KU அப்படிங்கிறது என்னது, இது ரெண்டுமே சேமுங்கிறப்ப இதுவும் K + K = 2K அப்படின்னு வருமா. அதே மாதிரி இந்த KD அப்படிங்கிறது எனக்கு என்ன வரும், K + K = 2K. அப்போ KDயோட வேல்யூவும் 2K, KUவோட வேல்யூவும் 2K. ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த தனித்தனியாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் இந்த ஈக்குவலன்ஸில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். K = KU × KD என்னது 2K × 2K.
that is 2k into 2k divided by கீழே ஆட் பண்ணும்போது 2k plus 2kன்னு வரும். ஸோ 2 into 2 வந்து 4, k into k வந்து k ஸ்கொயர் divided by 2k plus 2kனா 4kன்னு ஆகிடும். ஸோ 4 கேன்சல் ஆகிடும், k கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு வெறும் k மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இந்த டயக்ராமுக்கு அப்போ ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து kன்னு வரும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் k1 k2 k3 k4 k5 k6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பேரலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. முதல்ல என்ன பண்ணலாம், k1 k2 பேரலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ka is equal to k1 plus k2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி k4 k5 எனக்கு பேரலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நான் kb is equal to k4 plus k5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆகும், இது ரெண்டுத்துக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணிட்டேன், kaன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, k3ன்னு இருக்குது. அடுத்தது எனக்கு என்ன இருக்குது, kb இருக்குது. அடுத்தது எனக்கு என்ன இருக்குது, k6. இப்போ இது எல்லாமே சீரீஸில் அரேஞ்ச் ஆயிருக்கு. சீரீஸில் அரேஞ்ச் ஆயிருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெசிப்ரோகேட்டில் ஆட் பண்ணோம்ல. அப்போ 1 இங்கே செஞ்சோம் கரெக்டாக, இந்த ரெசிப்ரோகேட்டில் ஆட் பண்ணுறதுன்னு. ஸோ 2 வந்ததுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போ 4 வருதுல, அதனால நம்ம இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். இப்போ 1/k equal to 1/ka plus 1/k3 plus 1/kb plus 1/k4 sorry k6. ஓகே, ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எல்லாமே சேம்னு கொடுத்துட்டாங்க, k அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல kaவோட வேல்யூ என்னது, இதுவும் k1 + k2. அப்போ ka is equal to k plus k. இப்போ ka is equal to 2k அப்படின்னு வரும். அதே மாதிரி kbயோட வேல்யூ இங்கே k plus kன்னு பண்ணும்போது 2k அப்படின்னு வருமா, kbயோட வேல்யூ 2k. அப்போ இந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு இது எல்லாமே சரி k தானே அப்படின்ற மாதிரி போட்டுறக்கூடாது. ஏன்னா kaங்கிறது ரெண்டுத்தை ஆட் பண்ணுறது, அதே மாதிரி kbயும் வந்து ரெண்டுத்தை ஆட் பண்ணுறது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் அந்த இடத்துல மட்டும். அப்போ இந்த இடத்துல kaவோட வேல்யூ 2k, kbயோட வேல்யூ 2k. இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1/kaக்கு பதிலாக 2k ப்ளஸ் 1/k3க்கு பதிலாக k தான். 1/kbங்கிறது என்னது 2k, 1/k6 அப்படிங்கிறது 1/k தான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது 2kங்கிறது தான் எல்சிஎம். அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இன்ட்டு 2 பண்ணிக்கிறேன். இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2 பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 1 + 2 + 1 + 2 டிவைடட் பை 2kன்னு வரும். ஸோ 3 4 5 6. ஸோ 6 டிவைடட் பை 2kன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 3/k அப்படின்னு வரும். இது வந்து 1/k ஈக்குவலன்ஸ் 3k. அப்போ k ஈக்குவலன்ஸுங்கிறது எனக்கு ரெசிப்ரோகேட் ஆகும்ல. அப்போ k = k டிவைடட் பை 3 அப்படின்னு ஆகும். ஸோ முன்னாடி பார்த்ததில் உங்களுக்கு ஆன்சர் வந்து kன்னு வந்தது, இதில் வந்து k டிவைடட் பை 3 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அடுத்த சம் எக்ஸாம்பிள் 10.12. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மாஸ் இருக்குது. ஓகேவா, இது ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்குது. அது வந்து v ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஒரு ஹாரிசான்டலான ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் மூவ் ஆகுது. அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் மேலே வந்து அது வந்து மோதுது. அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து k அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மோதின உடனே அந்த மாஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஓகேவா, இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ இந்த மாஸ் வந்து இப்படி வருது, வந்து மோதின உடனே அது வந்து ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா, அப்போ அந்த ஸ்ப்ரிங்கோட மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் என்னவாக இருந்திருக்கும். பிகாஸ் அந்த மாஸ் மோதும் போது அதுக்கு ஒரு பர்டிகுலர் லெவலில் கம்ப்ரெஸ் ஆகிருக்கும்ல. ஸோ அப்போ அந்த கம்ப்ரெஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்னா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ் இஸ் கெயின் இன் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி பை த ஸ்ப்ரிங். விச் மீன்ஸ் இப்போ எனக்கு இந்த மாஸ் வந்து போயிட்டு இருந்தது கரெக்டாக. அப்போ போயிட்டு இருந்தது வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது வரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், அந்த கைனடிக் எனர்ஜி எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்ப்ரிங் வந்து அப்படியே இருந்திருக்கு. அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜின்னா என்னென்னா, தான் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும், நம்ம ரெஸ்ட்ல பொசிஷன்லேயே இருக்கணும் அப்படின்றது நினைக்குது. ஸோ இது மேலே படும்போது அதுக்குன்னு ஒரு எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவேட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த லாஸ் இன் ஏன்னா அவ்வளோ தானே கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ அளவுக்கு தானே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு. ஸோ அப்போ லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ் இஸ் ஈக்குவல் டு த எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வரும். ஸோ அப்போ நான் வந்து அந்த கம்ப்ரெஷனோட டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் படி முதல்ல கைனடிக் எனர்ஜினா என்னது, 12 mv² அப்படின்னு வருமா, இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அந்த கம்ப்ரெஷன் அதோட இதெல்லாமே நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், 12kx² அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், half கேன்சல் ஆகிடும். எனக்கு தேவையானது என்னது, எக்ஸ். ஏன்னா எக்ஸ் தான் என்னது மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன்.
ஃபஸ்ட்டு kx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர்னு எழுதிட்டு எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை k அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு இடத்துலையும் ரூட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ரூட் எடுத்துக்கிட்டால் எனக்கு என்ன ஆகும், இந்த v ஸ்கொயரும் ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அதனால் v மட்டும் வெளியில் வரும், இந்த ரூட்டுக்குள்ளே m/k அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தட் இஸ் அந்த மேக்ஸிமம் கம்ப்ரெஷனோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.